தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம எல்லாருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறோம். தூரத்துல இருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனா அதே கல்ட்டு பாலிடிக்ஸ். நாம அதில் இருக்க போறது இல்லை. இந்த கல்ட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும். ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸ் நம்ம பில்ட் பண்ணணும். ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. முதலமைச்சர் இருக்கக்கூடிய 35 கேபினெட் அமைச்சர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டா முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து ஆரம்பித்து கவுன்சிலர்ல இருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் இருந்து மேயர்ல இருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலயும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலயும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலயும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேபபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்கள் அங்க கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லை. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்ட பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு நாம இருக்கோம். 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டேர்ம் லிமிட் கொண்டு வரணும். எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. இந்த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். This movement should stand beyond us, not in name, but in purpose and pursuit of excellence. நாம எல்லோரும் ஒன்னு சேர்ந்து பேசுவோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கவுங்க கொள்கையை சொல்லணும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்துல நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். இன்னைக்கு நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிற பேரை உங்க முன்னாடி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரை நான் மாணவனா பார்த்திருக்கிறேன், ஐபிஎஸ் அதிகாரியா பார்த்திருக்கிறேன், கேள்விகள் கேட்டிருக்கேன், லைவா அவர் பேசுறதை கேட்டிருக்கேன். அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எப்ப பொருந்தோம், இன்னைக்கு பொருந்தும். எப்பவோ சொன்னார் விஷன் 2020, எப்ப சொன்னாருங்க? 2020. நம்ம 2020 2000 சொன்னார். நாம அந்த கோல் போஸ்ட் அப்படியே மாத்திட்டு, அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்னாரு கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னா புறா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்தில் அவ்வளவு ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்தோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு மிக முக்கியமானவர். நம்ம எல்லோருமே மிடில் கிளாஸ் தான், காமன் பீப்புள் தான். நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிசினஸ் நம்ம அதில் பெருசா அதுல இருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது, ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்ம கையில யாரும் தூக்கி கொடுக்கல. நாம எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு படியா தான் அந்த மூமெண்ட்டை கொண்டு போகணும். குட் பாலிடிக்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். அதனாலதான் நம்முடைய இந்த மூமெண்ட்னுடைய கொள்கையே மாறுவோம், மாற்றுவோம். Let us also change to bring change. ரெண்டையும் செய்வோம். யாரு மீதும் வன்மம் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்க நான் வாரியர்ஸ்னு சொல்லிங்க, யூ ஆர் த சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க. சண்டை களத்தில் சண்டை போறது நம்ம வேலை இல்லைங்க, மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை. இப்ப இருந்து நம்முடைய பாதை, முன்னாடி செல்லக்கூடிய பாதை என்பது மக்களுக்கான பாதை, ஒரு பாசிட்டிவான பாதை. காமன் மேன் பாலிடிக்ஸ் நம்ம பில்ட் பண்றோம், ஃபவுண்டேஷனோடு மேல வர போறோம். தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேல வரை அந்த மாற்றத்தை கொண்டு வர போறோம். அதனாலதான் நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தேன். ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க, ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க கேட்க முடியாது. They are hungry for change. மாற்றம் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார். சமூக வலைதளத்துல ஆபாசம் வேண்டாம், சமூக வலைதளத்துல நல்லதை பேசுவோம். எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். பொறுமை, பொறுமை, பொறுமை. கடைசியா இந்த வார்த்தையை திரும்ப நான் பயன்படுத்துறேன். பில்டிங் கட்டுறோம், கீழிருந்து கட்டுறோம், அதை சரியான முறையில கட்டி எடுத்துட்டு போகணும். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை தமிழகத்திற்காக, ஒரு பாரத நாட்டுக்குள்ள, இந்திய நாட்டுக்குள்ள முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். வேறு எதுவும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது. அதற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். ஆனந்தமாக, அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். ಸರ್ನ ಕರಿಯಕ್ಕೆ ಇಂಪ್ರೆಸ್ ಮಾಡಿದ್ದೇ ಉತ್ತಮ
ಪ್ರಜಾಕೀಯ ಪಾರ್ಟಿ. ಆ ಉತ್ತಮ ಪ್ರಜಾಕೀಯ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿರುವಂತ ಮ್ಯಾನಿಫೆಸ್ಟೋ, ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಿರುವಂತ ಐಡಿಯಾಲಜಿ, ಮತ್ತೆ ಜನರಿಗೆ ನಾವು ರೀಚ್ ಆಗ್ತಿರುವಂತ ಹಾದಿ ಏನಿದೆ ಅದು ಅತ್ಯಂತ ನಿಯತ್ತಿನ ಹಾದಿ ಮತ್ತು ಕಂಪ್ಲೀಟ್ ಪಾರದರ್ಶಕವಾದ ಹಾದಿಯಾಗಿದೆ. ಜಾತಿ ಇಲ್ಲ, ಹಣ ಇಲ್ಲ, ಮತ ಇಲ್ಲ, ಯಾವುದೇ ಹಿಂದು ಮುಂದು ಇಲ್ಲದೆ ವ್ಯಕ್ತಿ ಮತ್ತೆ ಅವ್ರು ಇರುವಂತ ಟ್ಯಾಲೆಂಟ್ಗೆ ಮತ್ತು ಅಭಿವೃದ್ಧಿ ಕಾರ್ಯಕ್ಕೆ ವೋಟ್ ಹಾಕುವಂತದ್ದು ಏನಾದ್ರು ಪಕ್ಷ ಇದ್ರೆ ಅದು ಪ್ರಜಾಕೀಯ ಆಗ್ತದೆ. ಹಾಗಾಗಿ ನಾನು ಉಪೇಂದ್ರ ಸರ್ನ ಕರೀಲಿಕ್ಕೆ ಆಹ್ವಾನ ಕೊಟ್ಟೆ. ಈಗ ನಿಮ್ ತರ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ಗಳೇ ಲೀಡರ್ಸ್ ಆಗಿ ಬರ್ಬೇಕು, ಗೆದ್ರ ಮೇಲೆ ವರ್ಕರ್ಸ್ ಆಗ್ಬೇಕು. ನೀವು ಸಂಬಳ ಕೊಡ್ತೀರಾ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ, ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಇಂದ ಹಿಡಿದು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಇಂದ ಹಿಡಿದು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಸಂಬಳ ಕೊಡ್ತೀರಾ ಗೊತ್ತಾ ನೀವು? ಅವ್ರನ್ನ ನಾವು ಲೀಡರ್ಸ್ ಅಂತೀವಿ. ದೇ ಆರ್ ನಾಟ್ ಲೀಡರ್, ದೇ ಆರ್ ವರ್ಕರ್ಸ್. ಇವಾಗ ನಾನು ಎಲೆಕ್ಷನ್ ನಿಂತ್ಕೊಂತೀನಿ, ನೀವು ಎಲೆಕ್ಷನ್ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ, ನೀವು ಕೆಲಸ ಕೊಟ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನ್ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ನಾನು ವಾಪಸ್ ಹೋಗ್ತೀನಿ. ಸರಿನಾ ತಪ್ಪ? ಕರೆಕ್ಟ್ ತಾನೆ? ವಿಚಾರಗಳಿಗೆ ಬೆಲೆ ಕೊಡೋ ದೇಶ ಯಾವತ್ತೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಈ ಎಮೋಷನ್ ಬೆಲೆ ಕೊಡೋದಿದೆಯಲ್ಲ, ಅದು ಯಾವತ್ತೂ ಅಜ್ಞಾನದ ಫಲ ಅಹಂಕಾರ, ಅಹಂಕಾರದ ಫಲ ದ್ವೇಷ, ದ್ವೇಷದ ಫಲ ಸರ್ವನಾಶ. ಮೂರ್ಖರಾಗಬಾರ್ದು ನಾವಲ್ವಾ? ನಮಗ್ ದೇವ್ರ ತಲೆ ಕೊಟ್ಟಿದೆ ಅಂತಾನೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ವಿಚಾರ ಮಾಡ್ಬೇಕು, ಹತ್ತು ಸತಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು. ನಾನು ಹೇಳಿದ್ದು ಕೂಡ ನಂಬಾರ್ದು ನೀವು, ಕರೆಕ್ಟ್ ಅಂತ ಥಿಂಕ್ ಮಾಡ್ಬೇಕು. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾದಂತ ಶಕ್ತಿ ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಒಬ್ಬೊಬ್ರು ನೀವು ಯುನೀಕ್ ಗಳು, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ನಮಗ್ ಒಂದ್ ಕಾಲದಲ್ಲಿ ರಾಜರ ಕಾಲ ಇತ್ತು, ಓಕೆನಾ? ಅವಾಗ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕೋಟೆ ಕೊತ್ತಲ ಕೊಟ್ಕೊಂಡು ರಾಜ ಸಿಂಹಾಸನ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂತಿದ್ದ. ಈಗ ಡೆಮಾಕ್ರಸಿ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದು ಅಸಹ್ಯ ಅಲ್ವಾ? ಎಲೆಕ್ಷನ್ ಗೆಲ್ತೀರಾ ಸರ್ ನೀವು, MLA ಆಗ್ತೀರಾ, ಏನ್ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ನೀವು? ಇಲ್ಲಪ್ಪ, ನಾನು ಹೊರಟಿರೋ ದಾರಿನೇ ನಾನ್ ಗೆಲ್ಲಕ್ಕಲ್ಲ, ನೀನ್ ಗೆಲ್ಲಕ್ಕೋಸ್ಕರ ಹೊರಟಿರೋದು. ನಾನು ನೀವುಗಳು ಗೆಲ್ಬೇಕು. ಗೆಲ್ಲೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ ಎಲೆಕ್ಷನ್ ಇರೋದು. ಎಲೆಕ್ಷನ್ ಇರೋದು ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರ. ಕರೆಕ್ಟಾ? ಉತ್ತಮ ಪ್ರಜಾಕೀಯಗೆ ಮತ್ತೆ ಬೇರೆ ಪಕ್ಷಗಳಿಗೆ ಪೆನ್ಗಳಿದೆಯಾ ನಿಮ್ಮ ಹತ್ರ? ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಂತೀರಾ? PRAJAAKEYA.org ಇದ್ರಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದೇ ಒಂದು ಪೇಜ್ ಇದೆ, ಅದ್ರಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಪೊಲಿಟಿಕಲ್ ಪಾರ್ಟಿನೂ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್, ರೂರಲ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್, ದೇ ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ ಆನ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಎಲ್ಸ್, ಬಟ್ ದ ಮೇಜರ್ ಇಶ್ಯೂ ನೌ ಇಸ್ ಗ್ಲೋಬಲ್ ವಾರ್ಮಿಂಗ್. ಎನ್ವೈರನ್ಮೆಂಟಲ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಇಸ್ ನೀಡೆಡ್. ಸೊ ನಿಮಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ವ್ಯೂಸ್ ಏನಿದೆ, ಅಂಡ್ ವಾಟ್ ಆರ್ ದ ವ್ಯೂಸ್ ಆಫ್ ಯೋರ್ ಪಾರ್ಟಿ? ವಿ ಆಲ್ವೇಸ್ ಟಾಕ್ ಅಬೌಟ್ ಬಿಗ್ ಥಿಂಗ್ಸ್. ಏನ್ ಹೇಳಿ? ಗ್ಲೋಬಲ್ ವಾರ್ಮಿಂಗ್, ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ರೆವಲ್ಯೂಷನ್, ಜಾಬ್ಸ್, ದಿಸ್ ದಟ್, GDP ಗ್ರೋತ್, ದೊಡ್ಡ ವಿಷಯ ಮಾತಾಡ್ತೀವಿ ನಾವು. ನಮಗೆ ಬೇಕಾಗಿರೋದು ಮೈಕ್ರೋ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹಳ್ಳಿ ರೈತನಿಗೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಸಿಕ್ಬಿಟ್ಟ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲೇ ಗ್ಲೋಬಲ್ ವಾರ್ಮಿಂಗ್ ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಾನು ಯಾವಾಗಲೂ ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ನೋಡಿ, ಮೈಕ್ರೋ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಮ್ಯಾನಿಫೆಸ್ಟೋ ಇರಬೇಕು, ಮೈಕ್ರೋ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಜನಕ್ಕೆ ಫಂಡ್ಸ್ ಇದಾಗಬೇಕು, ಮೈಕ್ರೋ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಪರೆನ್ಸಿ ಬರಬೇಕು. ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಜನಗಳೇ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಈ ಜಗತ್ತನ್ನ, ನಮ್ಮ ಭಾರತನ. ನಿಮ್ ಪ್ರಕಾರ ಒಂದೇ ಒಂದ್ ಹೇಳ್ತೀನಿ, ಒಬ್ಬ ಲೀಡರ್ ಈ ದೇಶ ಚೇಂಜ್ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯನಾ? ಜನಗಳು ಸೇರಿ ಚೇಂಜ್ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯನಾ? ಹೇಳ್ಬಿಡಿ ನೋಡೋಣ. ಜನಗಳು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಯಾವಾಗ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಬಿಸ್ನೆಸ್ ಆಗುತ್ತೋ ಅದಕ್ಕೆ ಕನೆಕ್ಟೆಡ್ ಇರೋ ಎಜುಕೇಶನ್ ಬಿಸ್ನೆಸ್ ಆಗುತ್ತೆ, ಹೆಲ್ತ್ ಬಿಸ್ನೆಸ್ ಆಗುತ್ತೆ, ಪ್ರತಿಯೊಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಆಗುತ್ತೆ. ನಾವು ನಿಲ್ತೀವಿ. ಅಕಸ್ಮಾತ್ ನೀವು ನಮ್ಗೆ 15 ಸೀಟ್ ಕೊಟ್ರಿ ಅನ್ಕೊಳ್ಳಿ, ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ನಾವ್ ಹೇಳೋದು, ನಾವ್ ಯಾರ ಜೊತೆನೂ ಸೇರಲ್ಲ. ಏನ್ ಹೇಳಿ? ನಮ್ಗೆ ಅಧಿಕಾರ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಾವ್ MLA ಆಗೇ ಇರ್ತೀವಿ. ನಿಮ್ಮ ಜೊತೆ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಟೆಕ್ನಾಲಜಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಕಾನ್ಸ್ಟೆಂಟ್ ಟಚ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ. ನಿಮ್ಗೆ ಏನ್ ಬೇಕು ಅದನ್ನ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ತಲುಪಿಸ್ತೀವಿ, ಅದನ್ನೇ ಡಿಮ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ತೀವಿ. ನೀವ್ ಇದು ಮಾಡಿದ್ರೆ ಸರ್ಕಾರ ಉಳಿತದೆ, ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಸರ್ಕಾರ ಬೀಳಿಸ್ತೀವಿ. ಕರೆಕ್ಟಾ? ಹಾಗಾಗ್ಬೇಕಷ್ಟೇ ಹೊರತು ನನಗೆ ಎಷ್ಟು ಕೊಡ್ತೀಯ ನಾನು ಸರ್ಕಾರ ಬೀಳಿಸ್ತೀನಿ, ನನಗ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೊಡ್ತೀಯ ನಾನು ಸರ್ಕಾರ ಬೀಳಿಸ್ತೀನಿ, ಅದಾಗಬಾರ್ದಲ್ವಾ? ಕರೆಕ್ಟ್ ಏನ್ರಿ? ಏನಕ್ಕೆ ಈ ತರ ಆಗ್ತಿದೆ ಅಂದ್ರೆ, ಅವನು 50 ಕೋಟಿ ಖರ್ಚು ಮಾಡಲ್ ಬಂದಿದ್ದಾನೆ ಅಲ್ವಾ? ನೀವು ಕೇಳಂಗೆ ಇಲ್ಲ ಅವನ್ನ. ನಾನ್ ದುಡ್ಡು ಖರ್ಚು ಮಾಡಿದೀನಿ, ನಾನು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ತಿರೋದು ಅಂತಾನು. ಸೊ ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳ್ತಿರೋದು, ವಿಚಾರಗಳಿಗೆ ಓಟ್ ಹಾಕಿ, ಪಕ್ಷಗಳಿಗೆ ವ್ಯಕ್ತಿಗಳು ನೋಡಿ ಓಟ್ ಹಾಕ್ಬೇಡಿ. ಓಕೆನಾ? ಅದನ್ನೇ ನಾನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದೀನಿ. ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾದ್ರೆ ನೀವು 10 ಜನಕ್ಕೆ ತಲುಪಿಸಿ ಅದನ್ನ. ನಿಮ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹೇಳಿ, ನಿಮ್ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಹೇಳಿ. ದಯವಿಟ್ಟು ಆ ಪ್ರಜಾಕೀಯ ವೆಬ್ಸೈಟ್ ನ ನೋಡಿ. ಓಕೆನಾ? ಆಪ್ ಇದೆ, ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಅಲ್ಲಿ, ಐಫೋನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, ಅದನ್ನ ನೋಡಿ. ದಯವಿಟ್ಟು ಪ್ಲೀಸ್ ಸ್ಪ್ರೆಡ್ ದಿಸ್. ಸರ್ ನೀವು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡಿ, ನನ್ ಕೈಲಾದಷ್ಟು ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ನೀವುಗಳು ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ದೊಡ್ಡ ರೆವಲ್ಯೂಷನ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಇವಾಗ ಮನೇಲಿ ಏನಂತಾರೆ ಅಂದ್ರೆ, ಪೊಲಿಟಿಕ್ಸ್ ಹುಡುಗಿರಕ್ ಸೇಫ್ ಅಲ್ಲ, ಎಲ್ಲಾ ಬಿಟ್ಟೋರು ಇಲ್ಲಿ ಫೀಲ್ಡ್ ಇಳಿಬೇಕು, ಎಲ್ಲದಕ್ಕೂ ರೆಡಿ ಇರ್ಬೇಕು ಅಂತ. ಆದ್ರೆ ನನ್ ಪ್ರಕಾರ ಪೊಲಿಟಿಕ್ಸ್ ನಾನು ಒಪ್ಕೊಂತೀನಿ, ಇಟ್ಸ್ ಅ ಲೀಡರ್ಶಿಪ್ ಫಾರ್ ಮೀ. ನಾನು ಏನಾದ್ರು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇದ್ರೆ ನಿಮ್ ಪಾರ್ಟಿಗೆ ಎಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ತೀರಾ ಸರ್ ನಮ್ಮಂತ ಲೀಡರ್ಸ್ ನ? ನೀವೇನು ಮಾಡಕ್ ಬೇಡ. ಹೆಂಗ್ ಜಾಯಿನ್ ಆಗ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? ನೀವು ನಿಮ್ಗೇನೋ ಐಡಿಯಾಸ್ ಇದೆ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ನಾನ್ ಈ ತರ ಒಂದ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು, ಒಂದು ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಎಲೆಕ್ಷನ್ ಇರ್ಬೋದು, ಅಥವಾ MLA ಎಲೆಕ್ಷನ್ ಇರ್ಬೋದು, MP ಇರ್ಬೋದು, ನಾನ್ ಈ ತರ ನಿಂತ್ಕೊಂಡು ಈ ತರ ಟೆಕ್ನಾಲಜಿ ತಂದು ಈ ತರ ಟ್ರಾನ್ಸ್ಪರೆಂಟ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ. ನಾನ್ ಬರೀ ಸಂಬಳ ತಗೊಂಡ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ. ಈ ತರ ನಿಮ್ ಐಡಿಯಾಲಜಿ ಕೊಟ್ರೆ ಸಾಕು ನನಗೆ. ನೀವು ಆಮೇಲೆ ಕ್ಯಾನ್ವಾಸ್ಗೂ ಬರೋದ್ ಬೇಡ. ನೀವು, ನಾನು ಈ ಐಡಿಯಾಲಜಿನ ಜನರ ಮುಂದೆ ಇಡ್ತೀನಿ. ಅದ್ ಇಷ್ಟ ಆದ್ರೆ ಜನಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿ ಗೆಲ್ಲಿಸ್ಬೇಕು, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕು. ಇಷ್ಟೇ ಸಿಂಪಲ್ ತತ್ವ ನಾನು ಹೇಳ್ತೀರಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ನಾನ್ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಬರ್ತೇನೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಮ್ಮ. ನಿಮ್ಮಂತವ್ರೆ ಬರ್ಬೇಕು, ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ನೀವು ಬರ್ಬೇಕು. ಈ ದೇಶ ಬದಲಾಗಬೇಕು ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮಂತವ್ರು ಬರ್ಬೇಕು. ಆಕ್ಚುಲಿ ನಾನು ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ, ದಿಸ್ ಇಸ್ ನಾಟ್ ಮೈ ಪಾರ್ಟಿ, ದಿಸ್ ಪಾರ್ಟಿ ಇಸ್ ಮೇಡ್ ಫಾರ್ ಯು. ನಿಮಗೆ ನಾನು ಬ್ರಾಂಡ್ ಅಂಬಾಸಿಡರ್ ಹತ್ರ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ. ಎಲ್ಲ ಕಡೆ ಪಬ್ಲಿಸಿಟಿ ನಾನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಓಕೆನಾ? ದೇಶ ಅಂದ್ರೆ ಬರೀ ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳು, ಬಿಲ್ಡಿಂಗ್ಗಳು, ರಸ್ತೆಗಳು ಅಲ್ಲ. ದೇಶ ಅಂದ್ರೆ ನಾವು ನೀವೆಲ್ಲ ಸೇರಿ. ನನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿನೇ ನಾನು ಮಾಡ್ಕೊಳ್ದೆ, ನನ್ನ ವೈಚಾರಿಕ ಅಭಿವೃದ್ಧಿನೇ ನಾನು ಮಾಡಿದೆ. ದೇಶ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ಬೇಕು
ಅನ್ನೋದು ನನಗೆ ಯಾಕೋ ಅದು ಸರಿ ಅನ್ನಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಖಂಡಿತ ನಿಮ್ ಒಳಗಡೆ ಅದು ಬರಬೇಕು, ಈಗಲೇ ಆಗುತ್ತೆ. ಈ ಎಲೆಕ್ಷನ್ ನಾನು ಬದಲಾವಣೆ ಮಾಡ್ತೀನಿ, ನನ್ನ ಪ್ರಯತ್ನ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ, ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನಾನು ನೋಡಲ್ಲ. ನನಗ್ ಸರಿ ಅನ್ಸಿದ್ದಕ್ಕೆ ನನ್ನ ಆತ್ಮ ತೃಪ್ತಿಗೋಸ್ಕರ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋಂತ ಒಂದು ಹೀರೋಯಿಸಮ್, ವ್ಯಕ್ತಿತ್ವ, ಆ ನಾಯಕತ್ವ ನಿಮ್ಮೊಳಗ್ ಬಂದಾಗ, ನನ್ನೊಳಗ್ ಬಂದಾಗ, ನಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲಿ ಬಂದಾಗ ಅದು ನಿಜವಾದ ಅದ್ಭುತವಾದ ಬದಲಾವಣೆ. ಪ್ರಜೆಗಳಿಂದ ಪ್ರಜಾಕೀಯ, ಪ್ರಜೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಜಾಕೀಯ, ಪ್ರಜೆಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಜಾಕೀಯ, ಮಟ್ಟ ಹಾಕಲು ರಾಜಕೀಯ, ನಮ್ಮಿಂದ ನಮ